ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது. மோரோராட்டு நிஃப்டி 50யும் சென்செக்ஸ் அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் 2:30 அப்புறம் மார்க்கெட் நிஃப்டி 50 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,146 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 79,029 பாயிண்ட்ஸில் இருக்குது. 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 700 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 49,860 பாயிண்ட்ஸாக இருக்குது. ஓவராலாட்டு இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் அதிகமாட்டு விற்றுருந்தாங்க. அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் மோரோராட்டு இன்றைக்கு மார்க்கெட்டில் அதிகமாட்டு விற்றுருக்க பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் தெரியும் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்களா என்ன இதுன்னு. நேற்று வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. நம்ம அதுவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் நம்மளோட வீடியோவில். ஸோ ஓவராலாட்டு இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. 1607 ரூபாவில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. மோரோராட்டு இன்றைக்கி 1605 ரூபா வரைக்கும் போகுது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் இதில் அட்லீஸ்ட் ஒரு 1550 இல்லைனா 1500 கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு கன்சிடரேஷன் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் HDFC பேங்க்கில் எதிர்பார்க்குறேன். பட் HDFC பேங்க்கில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட் இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. மோரோராட்டுக்கு HDFC பேங்க் டிவிடெண்ட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் 24ல் HDFC பேங்க் டிவிடெண்ட் 19.5 rupees கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஃபஸ்ட்டு HDFC லிமிடெட் இருந்தில்ல, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆதகம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்சாட்டிஃபிகேஷனாக இருக்கிறாங்க. இது வந்து டிவிடெண்ட் வந்து குறைஞ்சதுனால அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட ஆனுவல் மீட்டிங் ஆகஸ்ட் 12 நடந்த ஆனுவல் மீட்டிங்கில் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா HDFC லிமிட்டடாக இருக்கும்போது ப்ரீவியஸ் இயரில் டிவிடெண்ட் மட்டுமே 45 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் அது இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. பாதி குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த கம்பெனியோட பார்ட் டைம் HDFC பேங்கோட பார்ட் டைம் சேர்மன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம் சேர்மன் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அத்தானு சக்கரபோத்ரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எங்களோட எய்மே கேபிட்டலை பில்ட் பண்ணுறது தான். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் HDFC பேங்கோட வெயிட்டேஜ் வந்து MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் 2 டிரான்ஜையாட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட வெயிட்டேஜ் வந்து ஒரே இதில் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இப்போ அது வந்து 2 டிரான்ஜையாட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நுவாமா அல்டர்னேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாட்டு $1.8 பில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது இந்த HDFC பேங்க்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸோட நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து நவம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து சில சேஞ்சஸ் வரும். மோரோராட்டு இது வந்து HDFC பேங்க்ல உள்ள ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் இந்த MSCI இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சைனாவோட வெயிட்டேஜ் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைனாவோட வெயிட்டேஜ் 24.8%லேருந்து 24.2% குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட வெயிட்டேஜ் 19.2%லேருந்து 19.8% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் வந்து ஆகஸ்ட் 30 எஃபெக்ட்டுக்கு வரும் மார்க்கெட்டில். மோரோராட்டு நவம்பரில் வந்து இந்தியாவோட வெயிட்டேஜ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன அந்த MSCI வெயிட்டேஜில் HDFC பேங்கோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இந்த இண்டெக்ஸில் பாரதி ஏர்டெல், கோல் இந்தியா, எம்ஃபோசிஸ் இந்த கம்பெனியோட வெயிட்டேஜும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த இண்டெக்ஸில் மாருதி சுசுகி, LTI மைண்ட்ரி, அம்புஜா சிமெண்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், எஸ் பேங்க், SRF இந்த கம்பெனிஸோட வெயிட்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ், வோடஃபோன் ஐடியா, ஆயில் இந்தியா, சைடஸ் லைஃப் சயின்ஸ், ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட், ஓரல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாமே MSCIயோட எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் வந்து ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பந்தன் பேங்க் வில் பி எக்ஸ்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு 25 ஸ்டாக்ஸ் வந்து MSCIயோட இந்தியன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு $3 million to $26 million வந்து இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓவராலாட்டு நுவாமா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RVNL ஷேர். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேர் வந்து 4% மேலே போயிருந்துச்சு. பட் இப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பினோன்னே இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 600 ரூபா தாண்டி போன ஷேர் இப்போ 575 அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க அந்த MSCI இண்டெக்ஸில் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் ஆட் ஆக போகிற அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு ஸ்டாக் மேலே போச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ மோரோராட்டு இது வந்து RVNL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. RVNL பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து 500 கீழே வந்தால் ஒரு பை லெவல் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மோரோராட்டு RVNLக்கு அந்த ஆன்டிக்யூ ஸ்டாக் ப்ரோக்கிங் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு செல் கால் கொடுத்துருக்காங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது RVNLோட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் அவங்கள்ட்ட அப்டேட் கொடுத்துருந்தா ப்ராஃபிட் 35% மேலே அடி வாங்கியிருந்தாங்க. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 27% கிட்ட ரெவன்யூவும் ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து 51% வரைக்கும் டவுன் சைட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கால் கொடுத்துருக்காங்க. அதாவது செல் கால் கொடுத்துருக்காங்க. 51% வரைக்கும் டவுன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி
மோரோரட் இதில் நம்ம பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. அவங்களோட ஆர்டர் புக் வந்து 83,200 கோடியாக இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இவங்க 51% கீழே விளையாடணும், அட்லீஸ்ட் ஒரு 15% வரைக்கும் கீழே விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஷேரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மோரோரட் ஒரு 500 கீழே வந்து ஒரு 450 அந்த ரேஞ்சுக்கு வந்தாலே நல்ல ஒரு கன்சிடர் லெவல் கிடைக்கும் அந்த ஷேரில் அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மோரோரட் இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க்ல 51% ஸ்டேக் வந்து சுமிட்டோமோ மிட்சுவி பேங்கிங் கார்பரேஷன் இந்த பேங்கோட சிஇஓ இருக்கிற அக்யூரோ ஃபிக்யூ டாம் பார்த்தீங்கன்னா குளோபல் சிஇஓ, இவர் வந்து அந்த 51% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோரட் இதில் கவனிக்க வேண்டியது, பட் இது வந்து எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல, பட் வந்து மணி கண்ட்ரோலில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி மார்க்கெட் கேபிலேஷன் 76,000 கோடிக்கு மேலே இருக்குது எஸ் பேங்க். ஸோ 51% ஸ்டேக்னா $5 பில்லியன் வரைக்கும் வரும். அது மார்க்கெட் கேபிலேஷன் $9.1 பில்லியன் இருக்குது. 51% ஸ்டேக்னா அப்ராக்சிமேட்லி ஒரு $5 பில்லியன் வரைக்கும் வந்தாலும், ஸோ இவங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட அஃபிஷியல்ஸை மீட் பண்ணி அந்த அக்யூசிஷன் சம்மந்தமாட்டு அந்த சிஇஓ குளோபல் சிஇஓ அக்யூரோ ஃபிக்யூ டாம் வந்து பேச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது வந்து மணி கண்ட்ரோலில் வந்து ஆர்டிக்கல். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டாரிஃப் பேஸ்டு காம்படிட்டிவ் பிட்டிங் அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் பேட்லா தேர்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிட்டடாக தான் இவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் இது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க 2200 கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்காண்டி ஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. வேரியஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கும் வேரியஸ் பிரைஸ் பாயிண்ட்ஸ் பவர் ட்ரெயின் இதெல்லாமே வந்து அக்ராஸ் த நேஷன் வந்து பில்ட் பண்றதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2200 கோடி ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு இன்னைக்கு ஷேர் பிரைஸ் நான் பார்க்கும்போது 10% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு மோரோராட்டு. அது ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ 4% இருக்குது. 1146 வரைக்கும் போனது, இப்போ 1080 சம்திங் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரோரட் 10% போனது, இப்போ 4% பாசிட்டிவ்ல இருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 85% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ 1403 கோடி பண்ணியிருந்தாங்க. எபிட்டா 61.82% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அவங்களோட ஷோரூம் நெட்வொர்க் லொகேஷன் 165 லொகேஷனில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் இருந்துச்சு இன்னைக்கு 10%, பட் இப்போ ஒரு 4% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மோரோரட் சென்கோ கோல்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐனாக்ஸ் விண்ட் எனர்ஜி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. உங்களுக்கு ஒரு 51 மெகாவாட் உள்ள எக்யூப்மெண்ட் சப்ளை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவர் நியூ எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அவங்கள்ட்ட இருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் 3 மெகாவாட் விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்யூப்மெண்ட் வந்து சப்ளை ஆர்டர் கிடச்சிருக்கு. எவர் நியூ எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் வந்து ஐனாக்ஸ் விண்ட் கிடச்சிருக்கு 51 மெகாவாட் எக்யூப்மெண்ட் சப்ளை ஆர்டர். மோரோரட் இது பார்த்தீங்கன்னா ஐனாக்ஸ் விண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஆல்ரெடி நேற்று வந்து நம்ம ஐனாக்ஸ் விண்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹிண்டால்கோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3074 கோடியா இருக்கு. ரெவன்யூ 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 57,013 கோடியா இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் த காப்பர் பிசினஸ் 13,292 கோடியா இருக்கு, 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அலுமினியம் அப்ஸ்ட்ரீம்ல வந்து ரெவன்யூ 9.6%, அலுமினியம் டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 7,992 கோடியா இருக்கு, 31% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நோவலஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் 2% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஆவரேஜ் அலுமினியம் ப்ரைஸஸும் ஓவரால் ஷிப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஷிப்மெண்ட் வந்து ஃபிளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோல் ப்ராடக்ட்ஸ் வந்து 951 KTA இருக்கு, 8% வந்து இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்கம் ஆட்ரிபியூட்டபிள் டு காமன் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3% கீழே விழுந்திருக்கு, $151 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிண்டால்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்கர் பெயிண்ட்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 2 கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு, ஒன்று பெங்கால் இன்னொன்று வந்து ஒடிசான்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஓவரால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 25 to 30% ஆட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு 1 lakh million tons per annum மட்டும் அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வேண்டி 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் இது வந்து பர்கர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸு வெல்கம் ஹோட்டல் அந்த பிராண்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா புஷ்கார் அப்படிங்கிற இடத்துல வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2026 ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வெல்கம் ஹோட்டல். இதில் வந்து 96 கெஸ்ட் ரூம் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடிசி ஹோட்டல் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு.
ஐடிசியோட ஹோட்டல் ஷேர் நமக்கு வந்து இந்த அடுத்த வருஷம் ஒரு 6வது மாதத்தில் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் மோரோராட்டு. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் தரப்புல வந்து அப்டேட். கோட்டக் மஹிந்திரா பேங்கோட 2 சப்சிடரி தான். ஒன்று வந்து சொனாட்டா ஃபினான்ஸ், இன்னொன்று வந்து பிஎஸ்எஸ் மைக்ரோ ஃபினான்ஸ். இந்த அவங்களோட 2 சப்சிடரியா இருக்கிற இந்த சொனாட்டா ஃபினான்ஸையும் பிஎஸ்எஸ் மைக்ரோ ஃபினான்ஸையுமே மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் இது பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா. யாரெல்லாம் அன்னைக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் குறைஞ்சது ஒரு 5% போகும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் ஒருத்தன். ஏன்னா நேற்று 4.5% ஏற்றிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்த ஷேரு ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் அடிச்சவொடனே போட்டு கும்மிட்டாங்க வச்சு. ஆக்சுவலாக ஷேர் நேற்று ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமான ரிசல்ட்ஸ். நான் சொல்ல போனால் நாட்கோ ஃபார்மோட ரிசல்ட்ஸ் பக்கா ரிசல்ட்ஸ். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ். நான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு போட்டு பிச்சு உதற போகுதுன்னு வந்தேன். பட் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்தது, இப்போ வந்து ஃபிளாட் நெகட்டிவ்க்கு மாறி இருக்கு. ஸோ ஓவரால் நாட்கோ ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்கும். ஹோல்ட் பண்ணுவோம். இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வாய்ப்புகள் நாட்கோ ஃபார்மால பிரகாசமாக இருக்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு நியூ சப்சிடரியை பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்றாங்க. ரிலையன்ஸ் ஜே ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் செக்டார்ல ஒரு நியூ சப்சிடரி அவங்களுக்கு கீழே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. மோரோராட்டு இந்த நியூ சப்சிடரி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எனர்ஜி லிமிடெடோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலையன்ஸ் எனர்ஜி லிமிடெடுங்கிறது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சப்சிடரியா இருக்கும். இது வந்து பேட் அப் ஷேர் கேபிட்டல்ல 1 லட்சம் ஷேர்னு சொல்றாங்க. 1 லட்சம் ஷேர் கேபிட்டல்ல 10,000 ஈக்விட்டி ஷேர் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு வந்து இதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சப்சிடரியாட்டு. மோரோராட்டு அவங்களோட ரியல் எஸ்டேட் செக்டாரில் வந்து அவங்களோட ஃபுட் ஃப்ரெண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேரிகோ தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் பெங்களாதேஷ்ல வந்து ஆப்ரேஷனலுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. காரணம் அங்கே வந்து பெங்களாதேஷ்ல பொலிட்டிக்கல் நியூஸஸ் எல்லாமே ஃபேவராட் இல்லாததுனால அவங்களோட ரீட்டைல் சேல்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆகிருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லாஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆனது. இப்போ மறுபடியும் அங்கே மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மேரிகோ பிரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு இதான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க வந்து ஒரு 30,000 கோடி ஒர்த்துள்ள டெண்டரை வந்து, அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் 100 அலுமினியம் பாடி வந்தே பாரத் ட்ரெயினை வந்து அல்ஸ்டம் இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அல்ஸ்டம் இந்தியாவோட எம்டி ஓலிவர் லாய்சன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் இது வந்து இந்தியன் ரயில்வேஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் அதோட டெலிவரிஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. மாருதி சுசுகி தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க வந்து ஃப்ரெனக்ஸ் காரை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஒரு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி எஸ்யூவி வெஹிக்கிள். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1600 வெஹிக்கிள்ஸ் வந்து குஜராத்தோட பிபாவா போர்ட் மூலமாட்டு ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே சேல் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு பலினோ கார் பார்த்தீங்கன்னா 2016 எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஜப்பானுக்கு. ஸோ ஜப்பான் இந்த பலினோ காருக்கு அப்புறம் இந்த மாருதி சுசுகியோட ஃப்ரெனக்ஸ் வந்து செகண்ட் மாடல் வந்து இந்தியாவில் வந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குஜராத் பிளான்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. மோரோராட் இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.